மோடி அரசை கண்டிக்கின்றோம். போறது ஓடுறது அகில இந்திய மாணவர் கழகம் உரிமை இயக்கம் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம் முற்றுகை போராட்டம் பதவி விலகு மானம் கெட்ட மோடியே நீ கொலைக்கு பொறுப்பேற்று பதவி விலகு கண்டிக்கின்றோம். காவல்துறையை கண்டிக்கின்றோம். வெள்ளட்டும்
துப்பாக்கி கொண்டு மாணவர்களை தாக்கிய இந்தியா என்னதுவா பாதி பெண்களின் படிப்பு வேண்டும். பெரிய போராட்டத்தை இன்னைக்கு 6வது நாட்களாக மாணவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்திலே 20 நாட்களாக உண்ணாநிலை போராட்டம் தொடர்ந்து அந்த உண்ணாநிலை போராட்டத்தில் வேறு வழியில துவங்கி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னைக்கு 100க்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு மருத்துவமனையிலே கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நரேந்திர மோடி அவர்களோடு நேரடியாக பேசுவதற்கு தவிர்க்கிறார். தர்மேந்திர பிரதானை தற்போது வரை பதவி நீக்கம் செய்வதற்குண்டான நடவடிக்கை என்பது எடுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் அனிதா முதல் இன்றைக்கு பல பேர் இன்னைக்கு நூற்றுக்கணக்கான நீட் தேர்வுக்காக தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் இன்றைக்கு சாதாரண ஒடுக்கப்பட்ட வறிய மக்கள் இன்றைக்கு நீட் தேர்வில் கலந்து கொள்ள முடியாது என்ற சூழலை மத்திய அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. இங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இங்க மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக போராடுறவங்களை அலோவ் பண்ணும். கல்லூரிகளுக்கு போய் மிரட்டுறது, அவங்களை கைது செய்யறது, இந்த போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. அமைச்சர்கள் தியேட்டர்ல போய் அழுகிறதுன்றதை தாண்டி இன்னைக்கு இந்தியாவே மாணவர்கள் கண்ணி வடிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் டெல்லியில குறிப்பாக பல பேர் தாக்குதலுக்குள்ளாகி பார்வை இழந்திருக்காங்க. நிறைய பேருக்கு இன்னைக்கு பெல்லட் குன்ஸ் பாந்து அவங்களோட கண் பார்வை இழந்து போயிருக்கு. ஆனா இரக்கமற்ற அரசாக ஒன்றிய அரசு என்பது இருக்கிறது. இந்தியா முழுக்க மாணவர்கள் போராட்டம் ஒரு மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்துவதற்காக தொடர்ந்து பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு, ஒன்றிய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். 1 கோடி ரூபாய் இறந்தவர்களுக்கு நிவாரணம் என்பதை வழங்க வேண்டும். தர்மேந்திர பிரதான் இந்த தற்கொலைகளுக்கு 20க்கும் மேற்பட்ட இந்த 1 மாசத்தை இறந்து போயிருக்காங்க. அந்த தற்கொலைக்குள்ளானவர்களுக்கு அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கணும். தமிழ்நாட்டுடைய கோரிக்கை, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய அமைப்புடைய கோரிக்கை என்பது குறிப்பாக நீட் தேர்வு ரத்து செய்யப்படணும். இதுதான் முக்கியமான கோரிக்கை. இன்னைக்கு இந்தியா முழுக்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்ல போறாங்க, தூக்கி அடிக்கிறாங்க, காவல்துறை மிரட்டுது. ஏன் தமிழ்நாட்டிலே காவல்துறை மிரட்டுது, கைது செய்து தாக்குதலுக்கு உள்ளாகுது. இன்னைக்கு இந்த இன்னைக்கு நடத்தக்கூடிய போராட்டம் என்பது இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் அவரை பதவி நீக்கம் செய்யப்படணுன்றதுல உறுதியா இருக்காங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள், இந்தியா முழுக்க இருக்கிறோம். ஜனநாயக வழக்கறிஞர் சங்கம், உழைப்போர் இயக்கம், அகில இந்திய மாணவர்களும், புரட்சிகர எழுதுகளும், ஏஐசிசி சார்பில் இந்த நிகழ்ச்சி என்பது நடந்திருக்கிறது. காவல்துறை கைது செய்வதற்கு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு நாங்கள் வேண்டுகோள், நீங்க போராடுவதற்கு இடத்தை உருவாக்கி கொடுங்க. அமைதியா மாணவர் எழுந்துட்டு போராடும். யாரும் ரோட்டுக்கு வர மாட்டாங்க, வீதிக்கு வர மாட்டாங்க, எந்த இடத்தையும் கரெக்டாக நடக்காது. நீங்க இடத்த உருவாக்கி, நீங்க தான் நீட் தேர்வு வேணான்னு சொன்னீங்க. நீங்க பேசும்போது சொன்னீங்க, என் தங்கச்சி இறந்த வழி எனக்கு இருக்கு, அதே வழிதான் அனிதா இறந்த வழின்னு சொன்னீங்க. நீங்க நீட்
நீட் தேர்வுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய காவல்துறை என்பது எப்படி நடந்துக்கிறாங்கன்றது நீங்க பாக்கணும். நீங்க ஒரு இடத்தை உருவாக்கி தர வேண்டும். அதுவே தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க போராட்டம் தொடரும் என்பதை தெரிவிக்கும். இப்போ ஜனநாயகத்தை வந்து கொண்டாடுங்க சொன்ன ஜனநாயக படத்தை நல்லா கொண்டாடுங்க சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கறவங்க கைது பண்றது எப்படி சார்? தமிழ்நாட்டுக்கு ஜனநாயகம் முக்கியமா? ஜனநாயகம் முக்கியம்னா ஜனநாயகம் தான் முக்கியம். ஜனநாயகம் தான் ஆண்டாண்டு காலத்துக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு